ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ரசம் ரெசிபி தான். அந்த ரசம் எதில் வச்சு பண்ண போகிறோன்னா சொரக்காயில் வச்சு தான். சொரக்கா வேக வைக்கும்போது அதில் வர தண்ணியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரசம் பண்ண போகிறோம். உங்களுக்கு மீடியமாக எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சொரக்காவை நல்லா கட் பண்ணி அதில் துவரம் பருப்பு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டால் போதும், நல்லா குழஞ்சி வந்துடும். நல்லா வெந்துடுச்சு. தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். கடுகு, உளுந்து, 2 பல் பூண்டு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு சின்னது பெருசு எது வேணுமா யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட்டு மாதிரி பண்ண போகிறோம். கொத்தமல்லி இலைகளையும் நான் ஃபஸ்ட்லேயே போட்டுடுறேன். மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சொரக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது 2த்தையும் இதில் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, சீரகம், மிளகு, 2 மிளகாய், காஞ்ச மிளகாய் இதில் மிக்சியில் அடித்து வச்சுக்கிறேன் நான். நீங்கள் இடிக்கல் வச்சுருந்தீங்களா அதில் இடிச்சுக்குங்க. எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் பாருங்கள், நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. பெருங்காயப்பொடி, புளி கரைச்சலை இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த சொரக்காவோட தண்ணி இதில் ஊற்றிடலாம். டேஸ்ட் ரசம் வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சொரக்காவோட வேக வச்சு சாப்பிட்டுட்டு இந்த தண்ணி கீழே ஊற்றிடாமல் இந்த மாதிரி ரசம் வச்சு நீங்கள் செஞ்சீங்களன்னா வேஸ்ட் பண்ணாமல் அந்த சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம எப்பயுமே நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.